ஓகே கைஸ், இப்போ நிறைய பேர் பயப்படுற ஒரு டாபிக் வரும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இல்லனா ஊப்ஸ். ஐயோ பெரிய வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே வீடியோவை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சாதா கோடர்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்பரா மாறிடுவீங்க. இது அவ்வளவு பவரான விஷயம். ஃபர்ஸ்ட், ஊப்ஸ் ஏன் தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சின்ன சின்ன கோட் எழுதும் போது ப்ராப்ளம் இல்ல, ஆனா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம பண்ணும் போது கோட் எல்லாமே ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆயிடும். அதை மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்த சூப்பர் ஸ்டார் தான் ஊப்ஸ். ஊப்ஸ் புரிஞ்சுக்க நம்ம ஒரு கார் ஃபேக்டரிக்கு போவோம். ஒரு கார் கம்பெனி புதுசா ஒரு கார் மாடலை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட ரெடி பண்ணுவாங்கல்ல. இந்த ப்ளூ பிரிண்ட் தான் பைத்தான்ல கிளாஸ். அந்த ப்ளூ பிரிண்ட்ல இன்ஜினியர்ஸ் ஒன்னையும் தெளிவா எழுதுவாங்க. ஒவ்வொரு காருக்கும் கண்டிப்பா ஒரு கலர் இருக்கும், ஒவ்வொரு காருக்கும் கண்டிப்பா ஒரு இன்ஜின் இருக்கும், ஒவ்வொரு காருக்கும் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆக்சிலரேட்னு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் கிளாஸ் கார் அப்படின்னு ஒரே டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்றோம். ப்ளூ பிரிண்ட் ரெடி. இப்போ ஃபேக்டரியில அசெம்பிளி லைன்